ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே கருத்து பட்டறையில் நம்ம பார்த்துருந்தது குருவை பற்றி பார்த்துருந்தோம். அதில் கோயம்புத்தூர் திரு எம்ஜிகே கணேஷ்குமார் அவர்களும் திண்டுக்கல் ரத்தினவேலும் பேசியிருந்ததை கேட்டோம். இந்த ரெண்டும் குருவுடைய பார்ட் எப்படி இருக்கும், ஜாதகத்தில் எப்படி இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமும், குருவோட சூரியன் சேர்ந்தா என்ன செய்யும், குருவோட சந்திரன் சேர்ந்தா என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நம்ம எம்ஜிகே சாரும் ரத்னவேலும் பேசுனதை நம்ம தெளிவாகவே கேட்டிருக்கோம். ரெண்டாவது, குரு ஒரு ஜாதகத்தில் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் தெளிவாகவே எடுத்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம இந்த பார்ட்டில் ஆக்சுவலாக அது ஒரு பார்ட்டோட முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சது என்ன ஆயிடுச்சுன்னா, ரெண்டாவது பார்ட் இழுத்துட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அதில் ரெண்டு விஷயம் இருந்தது. ஒன்று கருத்து பட்டறை மாதிரி இல்லாமல் அப்படி மீட்டிங் மாதிரி மொத்தமாக இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு கருத்து பட்டறையாகவே இருக்கும். எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது குருவனுடைய செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் குரு ஜாதகத்தில் எப்படி ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறதையும், குரு சூரியன் குரு சந்திரன் இவங்க காம்பினேஷன் இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பாக்கி ரெஸ்ட் ஆஃப் த பிளானட் காம்பினேஷன் வித் குரு அப்படிங்கிறத தான் நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கும் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது திரு எம்ஜிகே அவர்களும் ரத்னவேலும் இணைஞ்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு மீட்டிங்கில் கணேஷ்குமார் சாருடைய வாய்ஸ் கிளியராக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்திருந்தது. ஒரு கமெண்ட்லையும் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அந்த குறையும் சரி செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கருத்து பட்டறை ரொம்ப ஃபாஸ்டாகவே போகும் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். சரி, இப்போ குரு எல்லாத்துலேயும் சுபகிரகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சுபகிரகம் அப்படிங்கிறது சூரியனோட சேர்ந்ததுனாக்க தலைமை பண்புகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஆரம்பித்து ஒன்று விலாவரியாக பார்த்தோம். குரு சந்திரன் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான யோகம் அப்படின்னே சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறது அதையும் தெளிவாக பார்த்தோம். இப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவோம். குரு சூரியனை பொறுத்த வரைக்கும் நம்ம எம்ஜிகே சார் பேசியிருந்தாரு. குரு சந்திரனை ரத்னவேல் பேசியிருந்தாப்புல. இப்போ அடுத்தது குரு செவ்வாயை மீண்டும் திரு எம்ஜிகே அவர்கள் பேசுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்த கிரகத்துக்கு வரையில் அப்படி மாற்றி பார்த்துக்கிட்டே வரலாம் நம்ம. ஒன்று, இப்போ இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கக்கூடிய திரு கணேஷ்குமார் அவர்கள், இருங்க வரேன், அவர்களை இந்த மீட்டிங்க்கு அன்போடு வரவேற்கிறேன். அதே மாதிரி அடுத்தபடியாக திரு ரத்னவேலும் வந்திருக்காரு. அவரையும் இந்த மீட்டிங்க்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் எப்படி இருக்கும், அந்த குரு செவ்வாயினுடைய மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கலாம், அல்லது காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸாக இருக்கலாம், அல்லது ஒருத்தர் நட்சத்திரத்தில் ஒருத்தர் மாறி உட்காந்துருக்கக்கூடிய சார பரிவர்த்தனையாக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் குரு செவ்வாய் காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னால் இப்போ திரு எம்ஜிகே அவர்கள் தன்னுடைய ப்ரெசன்டேஷனை கொடுக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். வாங்க சார். நன்றி சார். ஓம் நமச்சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். போன எபிசோட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணதே பார்த்துட்டோம். குரு சூரியன் குரு சந்திரனை பற்றி பேசியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு நம்ம குரு செவ்வாயை பற்றி நானூறு ரத்னவேல் தொடர்ந்து பேச இருக்கிறோம். இப்போ நம்ம சப்ஜெக்ட்ல போகலாம். குரு பற்றின புரிதலுக்கு நீங்கள் எங்களோட முதல் பாடத்தை பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். செவ்வாய்க்கு நேரடியாக போகிறோம். செவ்வாய்ங்கிறது பார்த்தோம்னா ரொம்ப வேகமான கிரகம். அதாவது தோல் ஸ்பீடு, வீரத்துக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல என்னன்னா இளங்கன்று பயமறியாது அப்படின்னு சொல்ற மாதிரி செவ்வாய் ஒரு ஸ்பீடு அப்படிங்கிற ரத்தப்பதிப்போடு இருக்கும். குருங்கிறது ஒரு ஒரு அரவணைச்சு போகக்கூடிய கிரகம். இது குருமங்கள யோகம். இப்படி வர்றதுல இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, ரொம்ப ஸ்பீடா இருக்கிறதுனால இவங்க சில விஷயங்கள் இவங்களுக்கு தனது பேராற்றல் மூலமா சாதித்து காட்டக்கூடிய இளைஞர்கள் இதுல குரு செவ்வாய் ஆதிக்கத்துல நிறைய இருப்பாங்க. பர்டிகுலரா இந்த கிரக சேர்க்கை ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குலாம் ரொம்ப நல்லது. அதுவும் பார்த்தோம்னா இது எப்படி அடுத்த கண்டிஷன்ல எடுத்து பார்க்கறதுன்னா, இதோடைய வீடுகள்னு எடுத்து பார்த்தோம்னா மேசன் விருச்சிகள்னு வரும். காலபுருஷத்துக்கு 1, 8
எட்டுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நிறைய நெகட்டிவ் இருந்தாலும் அந்த இடத்துல ரொம்ப திடீர் அதிர்ஷ்டம் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அப்ப குருவோடு செவ்வாய் நல்ல ஆதிபத்தியம் பெற்று நல்ல ஸ்தானத்துல இருக்கும்போது இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இவங்க பிசிக்கலா நல்லா இருப்பாங்க. குரு செவ்வாய் இணைந்த கிரக சேர்க்கைகள், அதாவது இணைவு, பார்வை, சேர்க்கை, கிரகங்கள், நின்ற சாரணாங்கள், இப்படி எதுலையாவது ஒரு கட்சியில இருக்கும்போது அது குரு நல்ல ஸ்தானம், அதாவது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல பலமான ஸ்தானமா இருக்கும்போது அவங்க உடல் இதே பார்த்தோம்னா ஒரு தேகமே ஒரு கட்டுக்கோப்பான தேகமாக இருக்கும். அதனாலேயே இவங்க பார்த்தீங்கன்னா போலீஸு, இராணுவம், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஃபயர் சர்வீஸ், அதாவது எதையுமே பயமில்லாம செய்யக்கூடிய வேலைகள்ல இவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அப்புறம் இவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஈஸியா பார்த்துட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். குரு செவ்வாய் இணைவதுன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு, அந்த இமை ரெண்டு ஜாயிண்ட் ஆயிருக்கு. இமை புருவங்களுக்கு கேப் இல்லாம இருந்து முடி நல்லா அடர்த்தியா இருந்தாலே அது ஒரு குரு செவ்வாயுடைய காம்பினேஷனா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இது குரு செவ்வாயில ஒரு நெகட்டிவ், அதாவது இன்பேலன்ஸ்டா இருக்கு, ரெண்டு பேர்த்தோட பொருத்தம் கம்மியா இருக்குன்னா இவங்கெல்லாம் ஹார்ட் சர்ஜரி, அந்த மாதிரி பிபி, ஹை பிபி லெவலு, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு இவங்களுக்கு ஒருத்தர கொடுக்கலாம். அதாவது எப்ப குருவும் செவ்வாயும் நின்ற ஸ்தானமும் இதுவும் வலுவிலிருந்து அந்த ஜாதகத்துல காணப்படும் பொழுது. பட் மேன்மை தங்கி குருவும் ஜாதகமும் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இவங்க தான் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர்கள், இராணுவம், போலீஸு, அது மாதிரி எது எடுத்தாலுமே அந்த போட்டி மனப்பான்மையுடைய இவங்களா இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, நேற்று நம்ம சூரியனை ராஜா அது ராணி சொன்ன மாதிரி செவ்வாய்ங்கிறது ஒரு தளபதிக்கான பொறுப்புடைய கிரகம். அப்போ போர்த்தன்மை உடையவர், எதுலேயுமே ஃபைட் பண்ணக்கூடிய நேச்சர். அதை குரு நல்ல விதமா தூண்டி கொடுக்கும்போது நல்ல விதத்துக்கு போராடுவார். அதே மாதிரி நெகட்டிவா இருக்கும்போது கெட்டதுக்கும் போராடுவார். என்ற நிலைமையில நம்ம இந்த இடத்துல குரு செவ்வாயை பார்க்கலாம். மீண்டும் அடுத்த சுற்று வரும்போது நான் பேசுகிறேன். நன்றி. மிக்க நன்றி சார். இப்போ குரு செவ்வாயை பற்றி சார் சொல்லல ஒரு 2 விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த புருவம் இருக்கு இல்லையா, கண் சூட்டு புருவம், அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிருந்ததுன்னா, அது ரெண்டும் ஒன்றா இருந்ததுன்னா, இந்த புருவத்துக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும் எல்லாத்துக்கும், அந்த கேப் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த குருவோட செவ்வாய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஐடென்டிஃபிகேஷனை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அருமையான விஷயம். இனிமே ஜோசியராக இருக்கிறவங்க ஒருத்தரை பார்த்து பேசுகிறாங்கன்னா முதல்ல குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த 2 புருவமும் ஜாயிண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ல. அதே மாதிரி குரு செவ்வாய் சேர்ந்திருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருந்தார். இந்த உடல் ஆரோக்கியம் அப்படின்னு இருக்கிறதுனால தான் அவங்க ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபடுவாங்கங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் கூட வரும். இதை இன்னொரு விதமாக கூட எடுத்துக்கலாம். இவங்க ஸ்போர்ட்ஸில் நிறைய ஈடுபடுறாங்க அப்படிங்கல அவங்களுக்கு இந்த மூச்சு வாங்குறதுங்கிறது நிறைய மூச்சு வாங்குவாங்க இல்லையா. அப்போ லங்ஸ் தொடர்பான எந்த பிரச்சனைகளும் இந்த குரு செவ்வாய் சேர்ந்திருக்கிறவங்களுக்கு ஏற்படாது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பும், ஒரு கட்டுக்கோப்பான பாடி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அவர் சொன்ன வாசகத்திலிருந்து உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த குரு செவ்வாயில் இன்னும் கூட பாயிண்ட்ஸ் இருக்கும், சார் சொல்லட்டும். அதுக்கு முன்னாடி குரு செவ்வாய் மாதிரி குரு புதனோட சேர்ந்திருந்தா என்ன பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட பேசுறதுக்காக இப்போ மேடையில திரு ரத்னவேல். நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயல்பாவே புதன் அப்படிங்கிறது ஒரு வியாபார கிரகம். அப்போ வியாபாரம் பண்றவங்க, அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்க, அவங்களுக்கான கிரகம் அப்படிங்கிறது தான் இந்த புதன் கிரகம். அந்த கிரகத்துல இயற்கையாவே அந்த கிரகம் ஆதிக்கம் உள்ளவங்க பிறந்தவங்களுக்கு நார்மலாவே வியாபாரம் நல்லா வரும். அதே மாதிரி உயர்கல்வி நல்லபடியா சித்திக்கும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். புதன் எந்த பாவரோட சேர்ந்தா பாவராகவும், சுபரோட சேர்ந்தா சுபராகவும் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க ஜோதிடத்துல. இதுல இந்த புதன் குருவோட சேரும்போது என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவுல அல்லது இந்த டைம்ல பார்க்க போறோம். புதன் குருவோட சேர்ந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இயல்பாவே வியாபாரம் பெரிய அளவுல நல்லபடியா வரும். அதே மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்க. இப்போ வியாபாரம் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தகுந்த சமயத்துல விலை கம்மியா இருக்கும்போது இதா திங்ஸை வாங்குறதும், மறுபடியும் விலை கூடும் போது அது விற்கிறதும் அப்படிங்கிறது தான் வியாபாரம். அப்போ அந்த எந்த சமயத்துல வாங்கலாம் அல்லது எந்த சமயத்துல சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த
சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு சமயோஜிதமா முடிவெடுக்கிற அந்த ஒரு திறமை அப்படிங்கிறது இந்த குரு புதன் சேர்ந்தவங்களுக்கு வரும். அதே மாதிரி இவங்க யாரும் உடல் உழைப்பால பெரிய அளவுல இது பண்ண மாட்டாங்க. எல்லாமே உட்காந்துட்டு ஆபீஸ்ல இருந்து உட்காந்துட்டு வேலை பார்க்கறது, அது மாதிரி எளிதா சம்பாதிக்கக்கூடிய திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. எப்பயுமே இயல்பா அந்த குருவும் புதனும் சேர்ந்துருச்சு அப்படின்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்ன வயசுக்காரங்களா இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு வயசு ஆகுறது அப்படிங்கிறது தெரியாது. இப்போ 50 வயசு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இயல்பா ஒரு 5 வயசு கம்மியா தான் மதிக்கத்தக்க அளவுல தான் அவங்களோட ஃபேஸ் அமைப்பு, உடல் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் உடல் பருமனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த புதன் குரு சேர்ந்திருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாத்தையுமே அரவணைச்சு சேர்த்து இழுத்துட்டு போறவங்க அது மாதிரியான ஒரு அமைப்பு உள்ளவங்களா இருப்பாங்க. அதாவது வாழ்க்கையில அவங்க மட்டுமே சம்பாரிச்சு முன்னேறாம தன்னோட தம்பி, தங்கச்சிகள் அல்லது அண்ணன், அக்கா இருந்தாங்கன்னா எல்லாத்தோடையும் இயல்பாவே எல்லாத்தையும் கூட்டிட்டு போற மாதிரியான, அதாவது அவங்க போன அதே மேல நல்லபடியான ஒரு இடத்துக்கு அவங்களையும் கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு அமைப்புக்கு சொந்தக்காரங்க. அவங்க மட்டும் தனியா முன்னேற மாட்டாங்க, எல்லாருமே சேர்ந்து முன்னேறுவாங்க. அதாவது எல்லாத்தையுமே முன்னேற்றி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி புதன் குரு சம்மந்தப்படும் போது உங்களுக்கு கல்வி ரொம்ப நல்லா வரும். நல்லா பெரிய அளவுல 2வது 3வது டிகிரி படிக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் அந்த இடத்துல ராகு போன்ற கிரகங்கள் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறதுக்கான அமைப்பு இது எல்லாமே நல்லபடியா வரும். இதே நிலைமையில இந்த குரு புதன் சேர்ந்தவங்களுக்கு இயல்பாவே ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். அதை கொண்டுதான் அவங்க நல்லபடியான முடிவுகள் எடுப்பாங்க. இந்த சேர்க்கைகளோட கூட நம்ம ராகு அல்லது கேது சம்மந்தப்படும் போதும், அப்புறம் அந்த ராகு கேது சம்மந்தப்பட்டு அந்த குருவோ புதனோ வக்ரமாயிருக்கு அப்படின்னா அவங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்த நிலையை அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய சம்பாதிப்பாங்க, ரொம்ப வருஷங்கள் சம்பாதிக்க வேண்டியதை குறுகின காலத்துல சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ புதன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது இயல்பாகவே ஒரு நல்ல சேர்க்கை. இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு, நம்ம பின்னால பார்த்துட்டு வரலாம். அடுத்த இதுக்கு இடைவெளி விட்டு நம்ம இது பண்ணுவோம். அடுத்த சுற்று அப்படி சொல்லணும். சரி, ரைட், பரவாயில்ல. அடுத்த சுற்றுக்கு இடைவெளி விட்டு இப்போ ரத்னவேலுடைய கருத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல குறிப்பிட்டாப்புல சொல்லக்கூடிய ஒரு சில விஷயம் இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. குரு புதன் சேர்ந்திருந்தா இளமையான தோற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இளமையான தோற்றம் அப்படிங்கிறது எப்படி? அது எல்லாரும் விரும்பக்கூடியதான். ஏன்னா வயசாக டை அடிச்சுக்கிறான், அப்புறம் பல்லு போச்சுனாக்கும் பல்லு கட்டிக்கிறான், கண்ணில் ஏதாவது ரிப்பேர்னாக்கும் ரிப்பேர் பார்த்து உள்ள லென்ஸ் வச்சுக்கிறான், கண்ணாடி போடுறது கூட அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறனால லென்ஸ் வச்சுக்கிறான். ஸோ இப்படி அந்த இளமையை அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். கொஞ்சோண்டு தொப்பை வந்துருச்சுனாலும் ரொம்ப கவலைப்படுறான், அந்த தொப்பையை எப்படி சரி பண்ணுறதுங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கான். அப்போ இந்த இளமையாக இருக்கிறதுங்கிறது எல்லாரும் விரும்பக்கூடியது. அப்போ எல்லாரும் விரும்பக்கூடிய அந்த இளமை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் புதனும் குருவும் கனெக்ட் ஆகிருக்கா அவங்களுக்கு நிச்சயமாக எந்நாளும் இளமையான தோற்றத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான பாயிண்ட்டை எடுத்து வச்சார். அடுத்தபடியாக ஒரு பொருள் வாங்கிறது அப்புறம் விற்கிறது. இந்த வாங்குறது விற்கிறதுங்கிறது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இல்லையா? அப்போ இவங்க ஷேர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டாங்கன்னா அது கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம், அல்லது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது இது மாதிரியான விஷயங்கள். இதில் எதில் ஈடுபட்டாலும் அவங்களுக்கு வாங்குறதும் விற்கிறதுங்கிறது ரொம்ப வரும், நல்லபடியாக வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டையும் இந்த புதனை வச்சு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும், இப்போ குரு செவ்வாயோட சேர்ந்துருக்கிறதுக்கு எம்ஜிகே சார் என்ன சொன்னார்? உடல் உழைப்பால் இருப்பாங்க, அவங்க உடல் உழைப்பை அதிகமாக காமிப்பாங்க, தே டேக் ஹார்ட் ஒர்க் இன் தேர் ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொன்னார். இப்போ இங்கே புதனோட வரையில் என்ன ஆகுதுன்னா, இவர் புதன் உடல் உழைப்பை காமிக்க மாட்டார், அவர் சாஃப்டா வச்சுக்கிடுவார். உடல் உழைப்புங்கிறது அவ்வளோ வலுவாக இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொன்னாப்புல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல் உழைப்புங்கிறதுக்கு புத்தியை கொடுக்கக்கூடிய உழைப்பு அப்படிங்கிறது அந்த புதனுடைய சேர்க்கை. அப்போ ஒரு ஜாதகத்துல குரு புதன் சேர்ந்துருந்துச்சுன்னா அவங்க பெருசா பிசிக்கல் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை, மென்டல் ஒர்க்கு அவங்க புத்திசாலியா இருப்பாங்கங்கிற மாதிரி. அப்பனா மற்றவங்க எல்லாம் முட்டாளான்னு கேட்கக்கூடாது, அப்படி இல்லை, இவங்க அதிபுத்திசாலியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல கூட எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த புதனுக்கு இந்த மாதிரியான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ஒரே ஆள் உட்காந்து பேசி அல்லது நம்மளே ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருந்தோம்னா எல்லா பாயிண்ட்ஸும் மனசுல பதிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரியான கருத்து பட்டறை வர்றப்ப நிச்சயமா ஒருத்தர் சொல்ற பாயிண்ட் அந்த மாடுலேஷன்லயே நமக்கு மனசுல பதியறதுக்கான அமைப்பு நிறைய இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். சரி, இப்போ அடுத்த ரவுண்ட்ல, செகண்ட் ரவுண்ட்ல குரு செவ்வாயுடைய சேர்க்கையை பத்தி, ஏன்னா இன்னும் குரு மங்கள யோகத்தை பத்தி சார் பேசல,
எம்ஜிகே சார் வந்து குருமங்கள யோகம். ஏன்னா குரு வந்து செவ்வாயோட சேர்ந்திருக்காரு, செவ்வாய் வந்து மங்களன்னு சொல்லுவாங்க. அப்ப குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா குரு மங்கள யோகம். ரெண்டாவது, செவ்வாய்க்கான டாப் ப்ரையாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சொத்து சுகமும் விவசாயமும். அது சம்பந்தப்பட்ட கீ பாயிண்ட்ஸையும் இப்ப சார் நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க. சார் வாங்க. ஆமா, ஏன்னா செவ்வாயை பத்தி நிறைய நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறதுனால தான் நம்ம பிரேக் பண்ணி பேசுறோம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருக்கிறோம். செவ்வாய்ங்கிறது நாம முதல்ல ஒரு பாட்டுல வந்து அதோடைய உடல் அமைப்பை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். குரு மங்கள யோகம். அப்ப குரு செவ்வாய் ஒரு ஜாதகத்துல செவ்வாய்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆண் கிரகத்துல இருக்கும்போது செவ்வாய்ங்கிறது வந்து சகோதரத்துவத்தை குறிக்கும். அப்ப ஆண் ஆண் ஜாதகத்துல செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, குருவும் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது, அந்த சகோதரத்துவம் அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சகோதர அந்யோன்யம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம சொல்லும்போது பாசமுள்ள பாண்டியன் மாதிரி அஞ்சு அஞ்சு அண்ணன் தம்பிங்க இருக்கிற மாதிரி அந்த சகோதரத்தை ஊக்குவிச்சு கொண்டு போகிறது வந்து இந்த குரு செவ்வாய் இணைவே ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுப்போம். அந்த இடத்துல எதையோ நெகட்டிவ் இருக்கும்போது அவங்க சகோதரத்துக்கிட்ட சொத்து பத்து பிரச்சனை பண்ண இதுல வந்து கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல அப்பதான் வந்து இந்த குருவுல யாரு பலம், செவ்வாயில யாரு பலம்ங்கிறத நம்ம நியூட்ரல் பண்ணி அதை வந்து சால்வ் பண்றது. நார்மலா குரு செவ்வாய் குருமங்கள யோகம் இருக்கிறவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து எல்லாம் கூட்டு குடும்பம் அண்ணன், ஏன்னா சொத்துல தான் பிரச்சனையே வரப்போகுது. அப்ப அண்ணன் தம்பிகள் சம்பந்தம் அண்ணன் தம்பியில இருக்கும்போது யாரா இவருக்கு குருமங்கள யோகம் இருக்கும்போது விட்டு கொடுத்து போகும்போது அனுசரணையா போகும்போது அந்த சொத்து பிரச்சனைகள் சகோதரத்துல வந்து பெருசா வராது. அப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது செவ்வாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா விவசாய நிலம், அக்ரி பேஸ்டு பெரிய நிலங்கள், நிலங்களை குறிக்கிற இடம் செவ்வாய். அப்ப இந்த செவ்வாய்ங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய நிலங்களை குறிக்குது. குரு நம்ம போன எபிசோட்லயே பார்த்தோம், அது வந்து பாகிஸ்தான் தந்தைஸ்தான். அப்ப பூர்வீக சொத்துக்களை இவங்களுக்கு வந்து அனுபவிக்கக்கூடிய யோகங்களை இது கொடுத்துரும் குருமங்கள யோகம். அப்படி ஏன்னா அது ஒரு பெரிய வில்லங்க இருக்காது, இல்லாட்டி அவர் ஒரே பிள்ளையா இருப்பாரு, அந்த சொத்துக்கு வில்லங்கமே இல்லாம வந்து சேர்ந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே பெண் ஜாதகத்துல அந்த செவ்வாயானது வந்து கணவனை குருவிக்குரிய கிரகம். அப்ப இந்த குரு செவ்வாய் இருந்ததுன்னா அந்த கணவனும் எடுத்துக்கலாம், கூட பிறந்த சகோதரர்களையும் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி குரு மங்கள யோகம் பெற்ற பெண் ஜாதிகளுக்கு இது மிகப்பெரிய யோகமா இருக்கும். ஏன்னா வரக்கூடிய கணவனானவர் வந்து ரொம்ப ஆஸ்தி அந்தஸ்து உடல் அமைப்பு மற்றவர்களும் பார்த்து பொறாமப்படுற அந்த மாதிரி ஒரு அமைப்புல வந்து அவங்களுக்கு ஒரு கணவன் பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாமே வந்து நம்ம பூர்வ பரணிய கர்மாவனாலதான் இந்த கிரக சேர்க்கைகள்லாம் வருது. அப்படிப்பட்ட ஜாதிகளுக்கு வந்து குரு செவ்வாய் யோகம், குருமங்கள யோகம் நல்ல கணவனை கொடுத்து நல்ல குடும்ப அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு கண்டிப்பா உதவும். அதே சமயத்துல வந்து இந்த செவ்வாய் நம்ம எல்லாமே பாசிட்டிவாக தான் பார்க்குறோமா அப்படின்னா, செவ்வாய் கெடும்போது நான் சொன்ன மாதிரி சகோதரர்கிட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அதே மாதிரி கணவர்கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லாட்டி தனது பெண்களாக இருக்கும்போது தனது வீட்டு சகோதரர்களிடையே கருத்து வேறுபாடு இந்த மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் அந்த கிரக சேர்க்கைக்கு முக்கியம் கொடுத்து பேசுறோம். அப்ப நமக்கு சாதாரணமா இந்த வீடியோ பார்த்துட்டு கூட தெரியும் இந்த எதனால இந்த இத்தனை நாள் தெரியலனா கூட எதனால இது நடக்குது, அப்ப இதை எதை நோக்கி நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறத சிறு கூடுதலாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரவுண்டில் நம்ம செவ்வாயை பற்றி பார்க்கும்பொழுது ஆண்களுக்கு அவர்களுடைய சகோதரத்தையும் விவசாயம் அது சார்ந்த விஷயங்களில் இடம் முக்கியமாக மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுக்க வல்லது ஒரு செவ்வாய் யோகம். அதனால நிலப்புலன்களை ஆளுமைக்கு உட்பட்ட ஆண்மகனாக இருப்பார். அதே சமயம் பெண்ணாக இருந்தால் நல்ல கணவனை அடைந்து அதன் மூலமாக ஆட்சி அந்தஸ்து நல்ல குடும்ப அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த செவ்வாய். மற்றும் இது ஒரு வீரியக்காரர்கள். இந்த செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு சந்ததி பாக்கியங்கள்ல கண்டிப்பா நல்லாவே வரும் என்பது எனது கருத்தாக இது சமர்ப்பிக்கிறேன். ஓகே சார். இப்போ குரு செவ்வாய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதுல பாசிட்டிவான ஐட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வாய் வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால செவ்வாய் கூட குரு சேர்றது, குரு நல்ல பிளானட்டுங்கிறதுனால நல்ல கணவர் கிடைப்பார். அப்போ அது ஒரு வேல்யூடான பாயிண்ட். அதே சமயத்துல வந்து சொத்து பத்துக்கான அந்த வலுவும் இருக்கு, சகோதரர்களோட அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்லாம் ரைட்டு. இடையில ஒன்று ஆட் பண்ணீங்க, அதாவது செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது இந்த குரு செவ்வாய் இணைவு பாதிக்கப்பட்டிருந்தால் அப்படின்னா, அப்ப பாதிக்கப்பட்டிருந்தால் அப்படின்னா அது எப்படி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பார்வையில? இப்போ நம்ம பாதிப்புன்னு எப்படி எடுத்துக்கலாம் லைட்டா, இது வந்து நம்ம அனுபவபூர்வமா எடுத்துக்கலாம். ஜாதக ரீதியா வந்து பாக்குறதுங்கிறது ப்ரொடிக்ஷன்ல அதுதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஒரு கிரகம் பாதிக்கப்படும் பொழுது அதோடைய இணைவு இப்ப குரு செவ்வாய் சேர்ந்து இருக்கலாம்,
ஆனா இந்த குருவும் செவ்வாயும் எங்க நல்லா இருக்கும், எந்த மாதிரி லக்னங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேசம் விருச்சிகம், ஏன்னா அது செவ்வாயோட வீடு. அடுத்தது வந்து தனு, மீனம், இது குருவின் வீடுகள். இங்க இணைந்து இருக்கும்போது இதுகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கிரகம் ஆட்சி பெற்று விடுகிறது. அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம பார்ப்போமே, இப்ப நம்ம வந்து செவ்வாயானவர் வந்து நம்ம வந்து என்ன இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ரெண்டு இடத்துலையுமே குருவினுடைய சாரம், செவ்வாயினுடைய சாரம் பெருசா அங்க இருக்காது. ஆனா அது ஆட்சி பெற்ற அமைப்புல இருந்து அதனுடைய அந்தஸ்தை கொடுப்போம். இதே வந்து அடுத்த கிரகங்கள்ல எங்கேயாவது நம்ம நிற்கும் போது நம்ம கும்பம், அதாவது இதுல மீனத்துல மட்டும் பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா பூரட்டாதியில வந்து குரு நட்சத்திரமே இருக்கும். அந்த இடத்துல குருவும் செவ்வாயும் சேரும் பொழுது அதோடைய பவர் ஜாஸ்தி. ஆனா அது வந்து மேச லக்னமா இருந்து அது 12ஆம் வீடு ஆகிடும். ஸோ ஆதிபத்தியத்துகளை எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி தனுரோட வீடுகளை எடுத்து பார்க்கும்போது தனுர் வீட்டுல வந்து குரு செவ்வாய் சேர்க்கை மீனத்துல இருக்கும் பொழுது அங்க 4ஆம் அதிபதி குரு வந்து அந்த இடத்துல இல்லை, செவ்வாய் வர்றார், அங்க நிஷ்பலம் அடைவார் செவ்வாய். அப்ப குரு வந்து அந்த இடத்துல வந்து தன் கையை ஓங்கி இருக்கும். அப்ப இந்த ரெண்டையும் எங்கேயாவது கூட ராகு இருக்காங்களா, இல்ல கேது இருக்காங்களா, அது ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது இவங்க வந்து ராகு கேதுகள் போனாங்கன்னா அதோட தன்மை, ஏன்னா வக்ரம் பெற்ற கிரகங்கள் அல்லவா, இவர்கள் வந்து அந்த இடத்துல சேரும் பொழுது அவங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றி விடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். சரி, எங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னா கடகத்துல எடுத்துக்கீங்க. கடகத்துல வந்து குரு வந்து உச்சமாகிறார். அங்க வந்து செவ்வாய் வந்து அந்த கடக வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு ஸ்தான பலத்துல வந்து நமக்கு வித்தியாசம் வந்துகிட்டே இருக்கும். கடகத்துல குரு செவ்வாய் இணைவு இருந்துருச்சுன்னா அங்க செவ்வாய் நீசமாவார், குரு ஆட்சி பெறுவார், உச்சமாவார். அப்ப அங்க நீச பங்கமா வேலை செய்வார். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அப்ப அந்த இடத்துல இன்னொரு என்னன்னா, அந்த கடகத்துக்கு செவ்வாய் எத்தனாவது வீடு, குரு வந்து கண்டிப்பா 6ஆம் வீடா இருப்பார், இது 5ஆம் வீடா இருப்பார். இப்ப இந்த இந்த இடத்துல இவ்வளவு பாதிப்புகளை எடுக்கும்போது அந்த குரு செவ்வாய் குருமங்கள யோகம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அந்த பர்சன்டேஜ்ல வேலை செய்யணுங்கிறது தான் கணிதம். அதுதான் ஜோதிடர்கள் பண்றது. நார்மலா இருக்கிறவங்களுக்கு இந்த யோகத்தை பற்றி மட்டும் தெரிஞ்சா போதும். அதோட அளவீடுகள் இப்போ ஜென்ரலா வந்து குரு செவ்வாய் நம்ம வந்து ஒரு நல்ல யோகம்னு எடுத்துக்கிறோம். அது மினிமம் கேரண்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அது எவ்வளவு தூரம் வேலை செய்யணுங்கிறது இந்த குரு செவ்வாய் வந்து எந்த இடத்துல இருக்கு, அதனுடைய சாரநாதன், அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள், சேர்ந்தவர்கள் எல்லாமே சேர்ந்து முடிவு போடுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல குரு செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கலாம், இல்லாட்டி ராகு சேர்க்கை இருக்கலாம், கேது சேர்க்கை இருக்கலாம். அது இந்த செவ்வாயோடைய செவ்வாய் ராகு சேரும்போது அதை ஸ்பீடு பண்ணும், செவ்வாய் கேது பண்ணும்போது தடை பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள் தொடர்ந்து இருக்கு. ஜோதிடம் பெரிய கடல், அதனால ஒரு வரியில அதுக்கு ஈஸியா பதில் சொல்ல முடியாதுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு சொல்றேன். ரைட். சார் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அதாவது இப்போ குரு செவ்வாய் சேர்ந்துருச்சுனாக்கா போலீஸு மிலிட்ரி மாதிரியான விஷயங்கள்ல இருப்பாங்க. அவங்க சகோதரர்களை நல்லா கவனிச்சுக்குவாங்க. விவசாய பூமிகள் கிடைக்கும், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. ஒரு சிலர் தனிப்பட்ட முறையில் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கு. பெண்கள் ஜாதகத்தில் இருந்தால் கணவர் நல்ல குணவானா வருவார், தனவானா இருப்பார், இந்த பிள்ளைய கட்டினதுக்கப்புறம் பெரிய அளவில் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஆவார் அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. அப்போ இந்த குரு செவ்வாய் சேர்க்கையில் நெகட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸில் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறதுல இவங்க எங்கே உட்காந்துருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியம். சார் வந்து ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. அதாவது மீனம், தனுசு, இந்த ரெண்டுலேயும் வந்து குரு ஆட்சி ஆகிறார். அவரோட செவ்வாய் சேர்றதுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். அதாவது டாப் ப்ரையாரிட்டி ஃபார் தோஸ் யோகம். அதே மாதிரி மேஷம், விருச்சகம், இந்த ரெண்டு ராசியில் உட்காந்தாலும் செவ்வாய் ஆட்சி ஆகிறார். அப்போ அந்த குருமங்கள யோகத்தினுடைய ஃபுல் ஃப்ளஜ்டான வேலை அப்படிங்கிறது, அந்த மொத்தமான பலன் அப்படிங்கிறது as per the statement from எம்ஜிகே வந்து இது முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். அப்போ இந்த 4 ராசிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தபடியா இதனுடைய நெகட்டிவ் இம்பேக்ட், இப்போ எது எது யோகம்னு சொன்னோமோ இதெல்லாம் தோஷமாகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுல எப்படி எடுத்துக்கலாம் இந்த காம்பினேஷன் அப்படின்னு எடுத்துட்டா, சப்போஸ் செவ்வாய் நீசமாகிறார், கடகத்துல குருவும் செவ்வாயும் சேர்றாங்க அப்படின்னாக்கா அதனுடைய வீரியம் குறையும். ஆனா பலன் வந்து கண்டிப்பா இருக்கும். என்ன காரணம்னா, செவ்வாய் அந்த இடத்துல நீசம் தான், ஆனா குரு உச்சமாய் சேர்றதுங்கிறதுனால நீசபங்க ராசியோகத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து செவ்வாய் நீசமாகிறது பிரச்சனை இல்லை. பட் மகரத்துல வந்து குரு நீசமாகி செவ்வாய் சேர்றதுங்கிறது இந்த குருமங்கள யோகத்தினுடைய பவர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இப்ப மற்ற இடங்கள்ல சேர்ந்திருந்தது அப்படின்னாக்க இதுதான் டாப் ப்ரையாரிட்டி. இதுக்கு அடுத்தபடியா சேர்ந்திருந்ததுன்னா அது அந்த குருமங்கள யோகத்தினுடைய வீரியம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம்.
அதே இது இந்த 2 கிரகத்துல ஏதாவது ஒண்ணு வக்ரமாச்சுனாலும் பஞ்சாயத்து வந்துரும். அப்போ இதனுடைய முழுமையான பலன்கள் கிடைக்காம போறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரி, வக்ரமாகி ராகு கேது காம்பினேஷன் உள்ள ராகு கேது வந்துருச்சுன்னா இது இன்னும் பிரமாதமான யோகத்தை செய்யறதுக்கான அமைப்பும் உண்டு. அப்போ பாருங்க, ஒரே காம்பினேஷன் எங்கெங்க உட்காந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை செய்யும். அப்போ குரு செவ்வாய் சேர்ந்திருக்க குருமங்கள யோகம் ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அவர் குருமங்கள யோகத்துக்கான பெர்ஃபெக்டான பலனை ஒருத்தர் அனுப்பிப்பார், இன்னொருத்தர் வந்து அந்த பெர்ஃபெக்ஷன் இல்லாம போயிடும். அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த 2 காம்பினேஷன்ல இவங்க 2 ஜாதகத்துல எங்க இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து திரு எம்ஜிகே சார் வந்து இந்த குரு செவ்வாயை பத்தி, ஏன்னா குரு செவ்வாயை பத்தி பேசணும்னா ஒரு தனியா அதுக்கு ஒரு ப்ரோக்ராமே வைக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு கருத்துக்கள் இருக்கு, இன்னும் அவ்வளவு விஷயங்கள் வெளிவருது. இந்த மாதிரியான விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்காக தான் வந்து நம்ம இது மாதிரியான கருத்து பட்டறைகள் வைக்கிறோம். இந்த செமினாரினுடைய வெற்றியே அதில் தான் இருக்கு. நான் உட்காந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் பார்க்குறவங்க. ஏன்னா நிச்சயமா இதை பார்க்குறவங்க ஒன்று ஜோதிட ஆர்வலராக இருப்பாங்க அல்லது ஜோதிடராக இருப்பாங்க, ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜராகவே இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம கேட்குறப்ப நல்லா தான் இருக்கும், அந்த பாயிண்ட்ஸ் மனசில் பதியும். ஆனால் வந்து நினைவில் நிற்கிறதுங்கிறது ரிவைஸ் பண்ணால் தான் நிற்கும். அப்போ ஒரு நோட்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணாக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக சொல்கிறேன் இந்த இடத்துல. சரி, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கிடுவோம். அதாவது எப்படின்னா இப்போ இதை பார்த்துட்டு இருந்தோம், எது செவ்வாயும் குருவும் இருந்தால் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதே மாதிரி செவ்வாயும் புதனும் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து மீண்டும் அடுத்த ரவுண்ட்ல திரு ரத்னவேல் குருவும் குருவும் புதனும் சேர்ந்திருக்கிறத பத்தி தான் ஆமா, பேசிட்டு இருக்கோம். குருவும் புதனும், சாரி செவ்வாயும் புதனும்ட்டேன், குருவும் புதனும் கரெக்ட் தான். குருவும் புதனும் சேர்ந்திருக்கிறவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமயோஜிதமான முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப திறமையா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அந்த வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஜோதிடர் நிறைய பேர் கேட்பாங்க, ஜோதிடர் ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேசணும் அப்படின்னா அதுக்கு புதன் தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி இந்த வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குருவோ அல்லது புதனோ சம்மந்தப்படும் போது அவங்க வந்து நல்ல வெளிப்படையா பிரபலமான ஜோதிடர் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மற்றவங்களை சிரிக்க வைக்கிற மாதிரியான பேசுறதுக்கும் அந்த புதன் தான் காரணம். புதன் வந்து நல்ல நிலைமையில இருக்கும்போது அது வாக்குஸ்தானத்தோட சம்மந்தப்படும் போது அவங்க பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அது குருவோட சேரும்போது இன்னும் நல்லபடியான அந்த பேச்சு மற்றவங்களை கவரும்படியான ஒரு பேச்சு அப்படிங்கிறது இருக்கும். இல்ல நார்மலா எப்படா முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இவர் இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு புதன் சேர்க்கை வாக்கோட சம்மந்தப்படும் போது, வாக்குஸ்தானத்தோட சம்மந்தப்படும் போது நல்லபடியா வரும். அதே மாதிரி இந்த குரு புதன் சேர்க்கை அப்படிங்கிறது 7ஆம் இடம் அப்படின்னு சம்மந்தப்படும் போது கணவன் மனைவி ஒற்றுமை இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல பலனை தரும். ஆனாலும் அது உபயலக்கணமா இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவான பலனையுமே தரும். அப்பதான் சில பேர் சொல்லுவாங்க, இல்ல எனக்கு குரு தசை தான் நடந்தது, இந்த மாதிரி கல்யாணம் வந்து பாதிப்படைஞ்சிருச்சு, திருமண வாழ்க்கை வந்து பிரச்சனையாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சேர்க்கை வந்து அது உபயலக்னத்துல போய் உட்காரும் போது இந்த மாதிரியான சேர்க்கையில அவங்களுக்கு அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது குரு திசையில பாதிக்கப்படும். அதே மாதிரி இந்த குரு புதன் காம்பினேஷன்ல இருக்கிறவங்களுக்கு உயர்கல்வி அப்படிங்கிறது நல்லா வரும். இன்னும் வெளிநாட்டுக்கு போய், அதாவது சொந்த ஊர்ல இருந்து குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போய் இருந்து படிக்கிறது அப்படிங்கிறது, இந்த எம்எஸ் பண்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரியான இதெல்லாம் நல்லபடியா வரும். அதுவும் கூட அந்த மாதிரி ராகு கேதுக்கள் சம்மந்தப்படும் போது ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளும் நல்லபடியா வரும். அதாவது இப்போ இவங்க எங்க வேலை பார்க்குறாங்களோ அல்லது வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போறாங்க படிக்கிறதுக்கு அப்படின்னா தொடர்ந்து அங்கேயே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அங்கே இருந்தே வேலை பார்த்து அங்கேயே தன்னோட வாழ்க்கையை அல்லது ஜீவனத்தை நடத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு புதன் சேர்க்கையில அப்படிங்கிறது நல்லபடியா வரும். இயற்கையாகவே புதன் அப்படிங்கிறது நல்ல கிரகம் அல்லது படிப்பு கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இதுல நெகட்டிவான ஒரு இது சொல்றதுக்கான அமைப்பு இல்லை. அடுத்த சுற்றுல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சாரி, அதுக்குள்ள தவிர்க்க முடியாத வேலை. எனவே இப்போ குரு புதனை பொறுத்த வரைக்கும் ரத்னவேல் சொன்ன விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, சார் முக்கியமான விஷயம் சார், ஜோசியர், அதுவும் பிரபல ஜோசியர். இந்த எல்லாத்துக்கும் ஜோசிய ஆர்வலர்கள் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும், என்ன தெரியுமா? நான் ஜோசியர் ஆவனா? எனக்கு ஜோசியம் வருமா? நான் ஜோசியம் படிக்கலாமா? ஜோதிடம் எனக்கு வந்து ஒரு தொழிலா அமையுமா? அல்லது நான் ஆர்வலரா இருப்பனா, அமைச்சூரா இருப்பனா? இந்த கேள்வி நிறைய பேருடைய மனசுல இருக்கும் சார். யாரெல்லாம் வந்து நவகிரகம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் ராசி சக்கரம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ,
யாருக்கெல்லாம் குரு பயிற்சி சனி பயிற்சிங்கிறத தானா இன்டர்பிரிட் பண்ணணுங்கிற மாதிரியான அமைப்புல ட்ரை பண்றாங்களோ, இல்லை என் பிள்ளை ஜாதகத்துல இப்ப இருக்கு, என் ஜாதகத்துல இப்ப இருக்கு, எங்க வீட்டுக்கார் ஜாதகத்துல மனைவி ஜாதகத்துல எல்லாம் பேசுறாங்கல்ல, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, எனக்கு ஜோதிடம் வருமா? அப்ப ஜோதிடம் வரும். யாருக்கு வரும்? குரு புதன் காம்பினேஷன் இருந்தால் நிச்சயமா அவங்களுக்கு ஜோதிடம் வரும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மேட்டரை எடுத்து சொல்லியிருந்தாப்புல. அது மட்டும் இல்லாம மேடை பேச்சு கேட்டார் வினிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் அப்படின்றாங்கல்ல, அப்படி சொல்லக்கூடிய வார்த்தை தன்னுடைய சொல்லுக்கான வேல்யூ வர்றது அப்படிங்கிறது வந்து அந்த குரு புதன் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிரமாதமா வரும். அதுல இந்த வகையில வந்து குரு புதன் சேர்க்கை மாமியார் ஜாதகத்திலேயோ மருமக ஜாதகத்திலேயோ இருக்குன்னு வைங்க, யாரு ஜாதகத்துல அது இருக்கோ அவங்க பிரமாதமான பேச்சாளராகவும் அவங்க தான் மாமியார் மருமகள சண்டையில வந்து வின்னராகவும் வருவாங்க அப்படின்ற மாதிரியான பாயிண்டை கூட இதுல எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்தபடியா வந்து படிப்பு. படிப்பை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னாப்புல, அதாவது குரு புதன் காம்பினேஷன்ல கேது சேர்ந்திருக்கு அல்லது ராகு சேர்ந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து டெக்னாலஜி தொடர்பான ஆராய்ச்சி படிப்புகள் வரைக்கும் போறதுக்கான அமைப்பு இருக்கு, அல்லது வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட சொன்னார். இப்ப குரு புதன் சேர்க்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தான் சேர்ந்திருக்கு, எல்லாத்துக்கும் எல்லா பலனையும் நடந்துறது இல்லை. அப்ப இந்த குரு புதன் சேர்க்கை டாப் ப்ரையாரிட்டி, அதாவது ரொம்ப பிரமாதமா இருக்கிறதுங்கிறது யாருக்கு இருக்கலாம், அல்லது எந்த இடத்துல இருந்தா குரு புதன் சேர்க்கை இருந்தா இந்த குரு புதன் சேர்க்கையினுடைய முழுமையான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க பார்ப்போம். ரத்னவேல். இந்த குரு புதன் சேர்க்கை இருக்கிறவங்க இயல்பாவே வந்து நமக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதோட பலன்களும் மாறுபடும். சில நேரங்கள்ல குருவோ அல்லது வந்து புதனோ வந்து ஆட்சியோ அல்லது உச்சமோ இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு அந்த திசையும் நடந்துச்சு அப்படின்னா அது நல்ல யோகத்தை தரும். இதுல அது உட்கார்ந்து இந்த அதாவது எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பலன்கள் வந்து மாறுபடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருமணம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்ல இது நெகட்டிவா போறது அப்படிங்கிறதும் இந்த காரணத்தினாலதான். கரெக்டா குருதசை நடந்து அந்த சமயத்துல அது சரியான இடத்துல இல்லாம இருக்கும்போது அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பாதிப்புகள் ஏற்படும். அதே மாதிரி புதன சில சமயங்கள்ல நெகட்டிவ் அப்படின்னா நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இது மாதிரியான நெகட்டிவா போறதுக்கும் அதுக்கான இந்த வாய்ப்பு இருக்குது. இப்போ புதன் வலுவிழந்திருந்தாலோ அந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த புதன் சேர்க்கை இருக்கிறவங்க இயல்பாவே நல்ல பேச்சு திறமையா இருப்பாங்க. அதன் மூலமாக பிரச்சனைகளை தீர்க்கிறது, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நெகட்டிவா வர்றதை சமாளிக்கிறது, இது மாதிரியான விஷயங்களையும் இவங்க ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, அதாவது குரு புதன் சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாத்துக்கும் தான் குரு புதன் சேர்ந்திருக்குது. ஒருத்தர் படிப்புல பெருசா வர்றாரு, ஒருத்தர் வந்து பார்க்கிறதுக்கு இளமையா இருக்கிறாரு, ஒருத்தர் பேச்சுல மேடை பேச்சுல ரொம்ப பிரமாதமா வர்றாரு, ஒருத்தர் ஜோசியரா வர்றாரு, அப்படி மாறி மாறி வர்றாங்க அப்படின்னா ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் செய்யுது அப்படின்னு பாக்குறச்ச இந்த குரு புதன் சேர்க்கையினுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மிதுனத்திலேயோ கன்னியிலேயோ அந்த குரு புதன் சேர்க்கை இருக்கு, அல்லது வந்து இது மீனத்திலேயோ தனுசுலேயோ குரு புதன் சேர்க்கை இருக்கு, அல்லது கடகத்துல குரு புதன் சேர்க்கை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷன், குருவுக்கு ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இந்த இடத்துல அல்லது புதனுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இடம், இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த சேர்க்கை இருந்தா அது முதல் தரமான யோகத்தை செய்யும். இப்ப இந்த ரெண்டு கிரகத்துல ஏதாவது ஒன்று வக்ரமாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா இந்த யோகம் வந்து பங்கப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டே தவிர மற்றபடி அது கூட ராகு எது சேர்ந்தா இன்னும் பெரிய அளவுல பூமப்பாகி வர்றதுக்கான அமைப்பும் உண்டு. அப்போ இந்த குரு புதன் சேர்க்கை அப்படிங்கிறது யாருக்கு எங்க இருக்கு, எத்தனாம் இடத்துல இருக்கு, ஏன்னா இன்னும் லக்னத்துக்கு எத்தனாம் இடம், அப்புறம் அவங்க திசை நடக்கணும், எது எப்படி போனாலும் அந்த திசை நடக்கணும். திசை நடக்கிறது எப்ப? 70 வயசு ஆனதுக்கு அப்புறம் புதன் திசை நடந்துச்சுன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத, எம்எஸ் படிப்ப நீ அமெரிக்கா போய் அப்படின்னு சொன்னோம்னு வைங்க, பிரமாதமான ஜோசியம் ஆயிரும் இல்லையா? அப்போ அந்த வயசு காலங்கள்ல அதை அனுபவிக்கக்கூடிய காலங்கள்ல குரு புதன் காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டையும் நம்ம இந்த இதுல வந்து புரிஞ்சுக்கிற விதமா இருந்தது. இப்போ அநேகமா குரு செவ்வாயையும் குரு புதனையும் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ குரு சனிக்கு போயிடலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்க சனி வந்து ரொம்ப பிரச்சனையான ஒரு ஆள்னு ஜோசியத்துல சொல்லுவோம் இல்லையா, சனியா அப்படிம்போம். அப்பேற்பட்ட சனி பகவானுடன் குரு பகவான் இணைந்தால் என்ன நடக்கும், அல்லது அந்த காம்பினேஷன் இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை இப்ப நமக்கு வந்து திரு எம்ஜிகே அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க சார். குருவும் சனியும் ஏன்னா ரொம்ப எப்படி சொல்லுவாங்க இதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா
ரொம்ப பெரிய இணைவே இதுதான். எல்லாரும் சொல்லுவாங்க இது ஒரு இம்பாக்ட்ல பார்த்தா பயப்படக்கூடியது. எல்லாரும் ஒரு குரு சூரியனுக்கு போறோம், அது வேற. ஆனா குரு சனி டச் ஆகாம ஒருத்தருக்கு பேரும் புகழுமே கிடைக்காது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கெல்லாம் அதிகாரத்தோட அது மாதிரி. ஆனா குருவும் சனியும் சேர்க்கைங்கிறதுலே அவரோட ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது கண்டிப்பா மிகப்பெரிய பேரும் புகழும் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு இணைவு. அப்ப இதை பத்தின தன்மைகளை நம்ம இப்ப பார்க்கலாம். சனினா உங்களுக்கு தெரியும், அவர் வந்து சனிங்கிறது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கோ பார்க்கணும், பார்வையை சனியை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவர் இயற்கை மந்தன் ஸ்லோன்னு எடுத்துக்குவோம். ஏன்னா இது ரெண்டுமே குருவும் சனியும் தான் நம்ம சூரிய ஒளிவட்ட கிரகத்திலேயே மிகப்பெரிய கிரகங்கள். சனி பெரியது, குருவை விட பெரியது. அதனாலதான் இவரோட சுற்றுப்பாதைகளுடைய வருடங்களும் வருடக்கோள்கள்லே சொல்றது. இரு பெரும் வருடக்கோள்களோட இணைவு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்கதான் இந்த நம்ம வாழ்க்கையில ஜனனத்துல வந்து எல்லாத்தையுமே புரியப்படுத்துறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கருத்து எடுத்துக்குவோம். சனி எதையுமே மெதுவா செய்யக்கூடிய கிரகம். குரு நிதானமாக ஆழமாக யோசிக்கக்கூடிய கிரகம். அப்ப குரு சனி சேர்க்கையிலேயே நமக்கு இப்ப நான் சொன்னதுலயே அவங்களோட உருவம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க எப்படி அதை கையாளுவாங்க பதட்டம் இல்லாம. ஏன்னா குரு செவ்வாயில் ஒரு வேகம் இருக்கிறது, குரு சூரியன்ல ஒரு அதிகாரம் இருக்கிறது, குரு புதன்ல ஒரு கல்வி திறமை இருக்கிறது. குரு சனியில அப்படி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இங்கு மிகப்பெரிய புரிதல் ஆளுமை திறமை இருக்கிறது. இதை எப்படி நம்ம அடுத்தது சொல்லலாம் அப்படின்னா, இந்த குரு புதன் தான் காலபுருஷ தத்துவத்துல தர்ம கர்மாதிபதி யோகம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த குரு சனி தேர்வு. அப்ப சாதாரணமா இருக்குமா? தர்ம கர்மாதிபதி என்ன அப்படின்னா, நீ பாக்கியஸ்தானமும் கர்மஸ்தானமும் இணைகின்றது. அப்ப நேச்சுரலா 9ஆம் இடம் தனுர் வீட்டில் குருவின் அதிபதியும் 10ஆம் வீட்டில் கர்மாதிபதியாகிய சனியும் இணைகிறார்கள் ஒரு ஜாதகத்தில் அப்படிங்கும் போது அவங்களுடைய செயல்களும் செயல்பாடுகளும் அவர்களுடைய சொல் வன்மையும் ரொம்ப நல்லா இருக்கும். குருவும் சனியும் பாசிட்டிவா இருக்கும் பொழுது, அப்ப இந்த குரு சனியை பார்த்து நல்ல மேம்பட்ட ஜாதகத்துல இருக்கும்போது இது எடுப்புள்ள பலனை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லை. இது வந்து ஏன்னா இந்த குருவும் சனியுமே வந்து வருட கோள்கள் அப்படிங்கிற பார்வையில என்னோட புரிதல் எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் வந்து வாழ்க்கையின் பிற்பகுதியில யோகங்களை தரக்கூடிய கிரக அமைப்பு குரு சனி யோகம். இதுக்கு அப்ப யோகம் பிற்பகுதியில வருதுன்னா என்ன, முன்னாடி போட்டு ரொம்ப ரொம்ப இது எடுத்துரும், எலும்பெல்லாம் முறைச்சி எடுத்து அந்த உணர்தலையும் புரிதலையும் கொடுத்துதான் அந்த யோகத்தை கொடுக்கும் குரு சனி சாதாரணமா கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா சனி கடின உழைப்புக்கு சொந்தக்காரன். தெரிஞ்சு பணம் இல்லாமல் தனது வேலைகளை செய்து அதன் மூலமாக மக்களிடையே மக்கள் பணி செய்யறது, எந்த விதமான பொருள் ஆதாயத்துக்காக வேலை செய்யக்கூடியது சனியோடைய தன்மை கிடையாது. குருவும் அதே போல. குருவும் பெரிய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார். அவர் வந்து அப்ப அப்ப 2 பேர்த்தோட இணைவு இருக்கும் பொழுது இந்த மாதிரி குரு சனி யோகங்கள்லாம் இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய, அதாவது பொருள் இல்லாம பெரும் பதவி பெரும் புகழ் அடைகிறது, அந்த மாதிரி இடத்துக்கு இது கொண்டு போய் கொடுக்குறோம். ஈவன் மடாதிபதிகள் அரசியல்வாதிகளுக்குமே இந்த இணைவு ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த காலகட்டத்துல நம்ம தேர்தல் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இதுல எல்லாம் வந்து ஏன்னா சனிங்கிறது வந்து மக்கள் தொடர்புகிறது. சனி வலுத்து இருக்க வேண்டும். எந்த ஒரு அரசியல்வாதிக்குமே ஒரு சனி வலுத்து இருக்க வேண்டும். குரு வந்து அதுக்கு நல்ல தன்மையை கொடுக்கும்போது எல்லாருமே அரசியல்வாதி இருப்பாங்க. காலப்போக்கில் சில அரசியல்வாதிகள் பெயர்கள் நம்மளிடையே மறைந்து போயிடலாம். குரு சனி சேர்க்கை உள்ள அரசியல்வாதிகள் வாழ்க்கை அவர்கள் இல்லாத பிறகுமே பேசப்படும். இந்த மாதிரி ஜாதக ஆய்வுகள்லாம் நிறைய இருக்கும். எடுத்து பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இப்ப நம்ம வெறும் அரசியல்வாதி போக வேண்டியது. சனிங்கும் போது அவர் ஒரு உழைப்பாளி கிரகம்னு சொல்லிட்டேன். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகளை நல்லா செய்வாரு. இப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப கடின கையில அழுத்தப்பட்டு வேலை செய்யக்கூடியது கீழ்த்தரமான மக்கள் தொடர்புடைய அனைத்து வேலைகளுக்கும் சனி வந்து கட்டுப்படுகிறார். சரி, சனியை பத்தி பேசிட்டு மூஞ்சியை பார்த்தாக்க அடுத்து நம்ம சொல்லணும் இல்லையா? சனி நல்லா வலுத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா தாடை கொஞ்சம் நல்லா பெருசாகி கொஞ்சம் உள்ள வளர்ந்துருக்கும். அந்த மூக்கை பார்க்குற மாதிரி தாடையே பெருசா இருக்கும் ஒரு உருவமைப்புல. ஸோ சனி இப்படி இருக்கும்போது அப்போ குருன்னா என்ன, மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். மூக்கும் தாடையும் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் முகம் வட்டே இந்த மாதிரி தான் குரு சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்டோட எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற முதல் சூட்டோட நிறைவேறுகிறேன். அடுத்த ரைட். அப்போ இந்த குரு சனி காம்பினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது ரெண்டும் வந்து ரொம்ப பிரமாதமான காம்பினேஷன்னு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் 2-3 சொல்லியிருக்காரு சார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெகுஜன தொடர்பு. வெகுஜன தொடர்பு அப்படிங்கிறது வந்து யாருக்கு இருக்கும்? ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஒரு சினிமா ஸ்டார் இருக்கிறவங்களுக்கு,
அப்புறம் வந்து மடாதிபதிகளா இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ் கம்யூனிகேஷன் இருக்கும். எல்லாத்தோட கனெக்ட் ஆகுறதுங்கிறது, நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்றதுங்கிறது, அது வந்து ட்விட்டர்லயே ஆகட்டும், அல்லது வந்து Facebookலயே ஆகட்டும், அல்லது வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாலலாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு அபிமானிகளா இருப்பாங்க. அவருக்கு ஏத்துக்கிட்டு சண்டைலாம் போடுவாங்க அரசியல் பேசி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரு சனி காம்பினேஷன் இருந்துச்சுன்னா, அந்த வெகு ஜனத்தை கவரக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட வந்து சார் வந்து ரொம்ப முக்கியமா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம 2மே வருட கிரகங்கள் அப்படிங்கிற மாரியான அமைப்பு. அதனால இந்த காம்பினேஷன் இருக்கிறதுங்கிறது வந்து குடுத்து வச்ச காம்பினேஷன். சிலர் வந்து சனியோட குரு சேர்ந்துட்டார். இன்னும் ஒண்ணும் உருப்படாம போயிரும் அப்படிலாம் கிடையாது. குரு, சனி சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு வந்து நாவன்மை நல்லா இருக்கும். அதாவது நாணயத்த காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஒரு பாயிண்ட். அதாவது உயிர குடுத்தாவது பேச்ச சொல்ல நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாரியான அந்த ஒரு பாயிண்ட்ல இருக்கிறவங்கலாம், அந்த குரு சனி சேர்க்கையில இருக்கவங்க தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தான் கொண்ட கொள்கையில உறுதியா இருந்து, தூக்கு கயிறு முன்னாடி தொங்குனப்ப கூட அவரு ஒரு ரிவர்ஸ் கியர் போட்டிருந்தாருனாக்க, உயிர் தப்பிச்சிருக்கலாம். மேற்கொண்டு ஒரு 10, 30 வருஷம் கூட உசுரோட இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம முன்னால உயிரோட இருக்க மாட்டாரு அவரு. இல்லையா? இன்னைக்கும் உயிரோட்டமா இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தியாகங்கள் இதெல்லாம் பண்ணது தான் கொண்ட கொள்கையில பிடிப்பா இருக்கிறதுங்கிறதெல்லாம் இந்த குரு சனி சேர்க்கையில ரொம்ப பிரமாதமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சார் எடுத்து சொன்னாங்க. ரொம்ப நல்லா அதே இருந்தது மாதிரி பொருள். பெரும்பாலும் குருவும் சனியும் பரிவர்த்தனை இருக்கும். நிறைய ஜாதகங்கள்ல பார்த்தோம் அப்படின்னோம்னா குரு சனி வந்து பரிவர்த்தனை, குரு வீட்டுல சனியும் சனி வீட்டுல குருவும் பரிவர்த்தனையில இருக்கும் நிறைய ஜாதகங்கள். எஸ், பரிவர்த்தனை இருந்தாலும் அந்த காம்பினேஷன் எடுத்துக்கலாம். ஒன்னு பார்த்துருந்தாலும் எடுத்துக்கலாம். ஒன்னு சேர்ந்திருந்தாலும் எடுத்துக்கலாம். சார பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் எடுத்துக்கலாம். கரெக்ட் தானே சார் எம்ஜிகே சார்? கரெக்ட். ரைட். இப்ப இந்த 2 கிரகத்துல ஏதாவது ஒண்ணு வக்ரமாச்சுன்னா அப்ப என்ன சார்? அதாவது 2 கிரகத்துல ஒரு வக்ரம் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். அதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஏன்னா 2 கிரகமே வக்ரமானா மறுபடியும் சூப்பர் ஸ்டார். அது சூப்பர், வந்து டூல் சூப்பர் ஸ்டார். அருமை. இப்ப வந்து அந்த 2 இடத்துல ஒருத்தர் வக்ரம் ஆயிட்டாருன்னா, இவர் வந்து இந்த ரோட்ல போகும்போது அவர் திரும்பி போறாருன்னு வச்சுக்கோங்க, பலன்கள் மாறுபடுகிறது. வக்ரம்ங்கிறது தன் பாதையை விட்டு ஆப்போசிட்ல இருக்க டைரக்ஷன் போகிறதுன்னு இல்ல, தன் நிலைப்பாட்டுக்கு மாறான நிலைப்பாட்டை செய்யக்கூடியது. அப்ப சனி குறுக்க வர்றது மாற்றி கொடுத்துருவாரு. அது குருவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாததா இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப தடுமாற்றம் ஆயிடுவாங்க. அந்த குரு சனி சேர்க்கையில வந்து இரு கிரகங்களும் இப்ப நம்ம இவர் ரத்னவேல் சொன்ன மாதிரி அது பரிவர்த்தனையில இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது நம்ம எந்த மாதிரி காம்பினேஷன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த 2வது சுற்று நம்ம இப்பவே பேசுறோம். அதுல வந்து என்னன்னா குரு சனி சேர்க்கைகளுக்குன்னு இடங்கள் இருக்கு. இப்ப நம்ம மேற் சொன்ன மாதிரியே இப்ப இந்த இடத்துல ஜாதக கட்டத்துல பார்த்தீங்கன்னா இது ஏணிப்படி மாதிரி இருக்கும். தனுர், மகரம், கும்பம், மீனம். இந்த இடத்துல எல்லாம் நீங்க எப்படி வேணாலும் போடலாம். இவங்க எல்லாமே கும்பத்துல வந்து குரு சனி இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், அது 11வது காலபுருஷத்துக்கு லாப வீடு. அங்கே சனி ஆட்சி, கும்பம் சமம் அப்படிங்கிறதுல எடுத்துக்கலாம். மகரத்துல வந்து கும்பத்துல குரு வந்து நீசமாகி விடுவார், சனி ஆட்சி ஆகிறார். ஆனா அதுல ஒரு நிலைப்பாடு என்னன்னா, நீசத்தன்மையை கொடுத்து அது மறுபடியும் ராஜபங்க நீசபங்க ராஜபங்கத்துக்கு எடுத்துட்டு போகும். இங்க தனுர் வீட்டுல அப்படிதான். தனுர் வீட்டுல அது ஒரு நல்ல 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம். அந்த இடத்துல சனியும் குருவும் நல்ல பவரா இருப்பாங்க. மீனத்துல அதே மாதிரி உத்தரட்டாதியோடைய காலை இருக்கிறது. அங்க சனி நின்று குருவும் பூரட்டாதி காலில் நிற்கும் போது இந்த இடத்துல எல்லாம் அந்த அற்புதமாக குரு சனி இது அட்டகாசமாக வேலை செய்யும். அதே போக கடகத்திலேயும் குரு உச்சமாக இருப்பாரு. அந்த பூசம் நட்சத்திர கால் இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் யோகங்கள் வரும்போது அதுல நம்ம இப்ப நிறைய பேசணும். லக்ன வாரியா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம இப்ப சொன்ன பாயிண்ட்ல இருந்ததுன்னா அது ஆக்டிவேட் ஆயிரும் குரு சனி சேர்க்கை. அப்ப அந்த அவங்க எல்லாம் பிரம்மாண்டத்தை நோக்கி கண்டிப்பா பயணிப்பாங்க. ஏன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா துலாத்துல வந்து உச்சமாகக்கூடிய சனியில பின்னாடி விசாக காலில் குரு நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் தான் அந்த கிரக சேர்க்கையினுடைய அற்புதம். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வந்து நிக்கணும். இதே மாதிரி நீசத்தன்மைக்கும் வாய்ப்பு அதிகமாக வந்துவிடும். அப்ப நீசம் வரும்பொழுது அந்த இடத்துல வக்ரம் இப்ப நம்ம எடுத்துக்கணும். அங்க இடத்துல நீசத்துல நின்றுட்டு இருக்கு அந்த கிரகம். அங்க 2 கிரகங்கள் அந்த நீசத்தில் நின்ன கிரகம் வக்ரம் ஆகுது அப்படின்னா அதோட பதவி மாறுது. இப்ப இது என்னன்னா ஒவ்வொரு செயின் லிங்க். நம்ம வந்து ஒரு கிரக சேர்க்கையை பத்தி பேசும்போது ரொம்ப கவனமா பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா பப்ளிக்கா புரியும் போது குரு சனி எங்க இருந்தாலும் நல்லதா நல்லது. அப்போ நீங்க அனுபவிச்சு பார்க்கும்போது தெரியும். குரு சனியின் சேர்க்கை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். இது எல்லாமே வந்து எப்ப வருது? தசாபுத்தி காலங்களில் வருகிறது. குருவோ சனியோ ஒருவருடைய தசா புத்தி அந்தரத்தில் வரும் பொழுது நீங்க அதை இப்போ உங்களுக்கு லேட்டஸ்டா வந்துட்டு இருக்குன்னா அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த குரு சனி செயல ஏதாவது ஒரு பேரும் புகழும் உங்களுக்கு வருதா அந்த இடத்துல பாருங்க.
உங்களுக்கு குரு சனி சேர்க்கை இருந்து தசாபுத்தி அந்தரத்துல ஏதாவது இருந்ததுன்னா அதோட அளவீடுகளுக்கு ஒரு சின்ன, நீங்க ஆபீஸ்ல இருந்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ் கிடைச்சிருக்கா, இந்த மாதிரி சின்ன சின்ன உணர்தல்கள் மூலமாகவே நம்ம வந்து இந்த ஜோதிடத்தை அப்ளை பண்ணி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்படிதான் அந்த கிரக சேர்க்கைகளோட பலனை நம்ம ஜோதிடம் மூலமா நம்ம புரியுறதுக்கு சொல்லி தர முடியும். என்னோட அடுத்த சுற்றுக்கு கருத்து. இல்ல இந்த இடத்துல வக்ரமா இருக்கும்போது, இந்த இடத்துல குரு சனி காம்பினேஷன்ல குருவோ சனியா வக்ரமா இருக்கும்போது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, முதலாளியா இருக்கிறவர் வேலைக்காரராகிறதும், வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க முதலாளி ஆகிறதும் இந்த காம்பினேஷன்ல இந்த வக்ரமாகும் போது நடக்கும். ஆனா அதேதான் குருவோட சனி சேர்ந்து இருக்கும் போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். இப்போ இவர் சொன்ன சேர்ந்திருக்கும் போது இப்ப குரு வலுவிழந்துருச்சு அப்படின்னா அவங்க இதா இருப்பாங்க, வேலை பார்க்கற வக்ரமாகும் போது அவர் தன்மையை இழக்கிறார். அதாவது முதலாளித்துவத்தை இழந்து அவர் தொழிலாளி மாதிரி இருக்கிறார். ஆனா நேச்சுரலாவே குரு சனி சேர்க்கை நல்ல விதமா இருக்கிறவங்க தன்னை முதலாளினே ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. அவங்க கூட இப்ப ரத்தன் டாட்டா மாதிரிலாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதை நான் ஜாதகம் தெரியவில்லை, அந்த இயல்போடு சொல்லு நம்ம தொழிலாளிகளோடு இணக்கமாக வேலை செய்வார்கள். அதனாலதான் அரசியல்வாதிகள் தொண்டனோட இணங்கி வேலை செய்யணும். அப்படி இருக்கிற மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு தான் அந்த குரு சனி சேர்க்கை இருக்கும். நான் ஏன்னா கொஞ்சம் நம்ம ஈகோ நம்ம மேல போயிட்டோம்னாலே அங்க சனி சூரியன் ஆதிக்கமோ இல்லை வேற ஆதிக்கம் உள்ள வந்துடும். குருவும் சனியும் சேர்ந்தாலே அவர் மக்களோடு மக்கள் ஆகிறார். தன் நிலை, அவர் பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த காலத்துல சொல்லுவாங்க பெரிய மிராசுக்கார் பண்ணைக்காரர் தான் சொல்லுவாங்க. அவங்க சரிசமமா மக்களோட நிக்கிறது போது குரு சனி இருக்கும். அதுலயே மிராசார் கட்டுக்கோப்பான மிராசாருக்கு வேற கிரக சேர்க்கை இருக்கும். இப்படி ஈஸியா போகுது. சார் மியூட் 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 மியூட். குரு சனியில வந்து சனி வக்ரமாச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு வேலையாள்களோட இணக்கமா போற விஷயங்கள்ல தெரியாம தப்பு தப்பா பண்ணுவாங்க. ஒன்றும் ரொம்ப இணக்கமா போறேன்னு நினைச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, அல்லது ரொம்ப ஸ்டிஃபா நிக்கிறேன்னு சொல்லி அப்படியும் குழப்பம் வர்றதுங்கிறது உண்டு. அதே இது குரு வக்ரமாச்சுன்னா அவர் முதலாளியா இருந்தாலும் அந்த முதலாளிங்கிற ஸ்தானத்தை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண மாட்டார், கீழே இறங்கி தான் பழகுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லலாம். எனவே மொத்தத்துல வந்து குரு சனி சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அருமையான சேர்க்கை. இந்த சேர்க்கையை பற்றி நல்லா விலாவரியாகவே வந்து திரு எம்ஜிகே அவர்கள் சொன்னாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான், டைம் நிறைய இழுத்துருச்சு, நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம், ஆனாலும் இழுத்துருச்சு. ஸோ இன்னமும் மிக முக்கியமான கிரக சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய குரு ராகு அண்டு குரு கேது, இந்த ரெண்டு காம்பினேஷனும் ரொம்ப முக்கியமான காம்பினேஷன். ஏன்னா குரு சுக்கிரன் இருக்கு, என்ன குரு சுக்கிரன் குரு சுக்கிரன் வேற நடுவில் இருக்காரு. குரு புதன் முடிச்ச உடனே சுக்கிரனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ராகு கேதுக்கு போகணும். கரெக்ட் தான். அதாவது சனின்னு பேசினாலே எங்கனையாவது ஒரு தடங்கள் வருது பார்த்தீங்களா, அது கரெக்டாக தான் இருக்குது. சனியை உள்ள இழுத்தாலே கவனமாத்தே இழுக்கணும். சனிக்கே இப்படி இருக்குன்னா அவர் வெத்த உள்ள மாந்தியை தொட்டாலே பஞ்சாயத்து வரும், அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. சரி, அப்ப நேர சுருக்கத்தின் காரணமாக நம்ம இந்த எபிசோட வந்து இதோட முடிக்கலாம். எது, இப்ப நம்ம வந்து குரு செவ்வாயை பார்த்துருக்கோம், குரு புதனை பார்த்துருக்கோம், குரு சனியை பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம குருவும் சுக்கிரனும் சேர்றது, குரு ராகு குரு கேது சேர்றது, இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னொரு எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கருத்து பட்டறைக்கு இணைந்திருந்த இருவருக்கும் மிக்க நன்றி. நமது மக்கள் அனைவரும் ஆள்போல் தலைதலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். வணக்கம்.